அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தஸ்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமோட்சயதே அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசியானமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்னா அவிநாசினி தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி. குரு பயிற்சி அப்படின்னாவே பயிற்சினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக அந்த கிரகத்தால் நடக்கப் போகுதுங்கிற ஒரு அமைப்பு, அதான் பயிற்சி. அப்போ ஒரு இடம் விட்டு இடம் கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க போகிறோம். அடுத்ததாக வரக்கூடிய நீர் தத்துவ ராசியில் கடகராசி மிக முக்கியமான ராசி. எதிலுமே பார்த்திங்கன்னா பொறுமையுடனும் தைரியத்துடனும் ஈடுபடக்கூடிய கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமில்லாத சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூல் போட்டு நீங்கள் நடந்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதுலையுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஆள், தெய்வ சிந்தனை இருக்கக்கூடிய ஆள்கள், பெற்றோரை மதித்து நடக்கக்கூடிய அமைப்பு உள்ள ஆளுகள். அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை தன்னடக்கத்துடன் செய்து முடிங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் உங்கள் நிலையை உயர்த்திக் கொள்வதற்குண்டான ஏதுவான நல்ல காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய நிர்வாக திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கமுக்கு உண்டான சோர்ஸை டெவலப் பண்ணுவார். அது ரொம்ப மிக முக்கியம். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் அது முன்னாடியே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய முன்கூட்டியே அதை உணர்ந்து அதை அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தடைப்பட்டிருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் இதுக்கு மேலே நல்லபடி நடக்க போகுது. தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் பார்த்திங்கன்னா சகோதர வழியில் பார்த்திங்கன்னா சிறிது மனத்தாங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால அதை ஜெயிச்சுடலாம். விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனாவசிய வம்பு வழக்குகள்லாம் போய் நீங்கள் பேரை கெடுத்துக்க வேண்டாம். மற்றபடி உங்கள் துறையை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா தாமாகவே தேடி உங்களுடைய நட்பை பெருக்கிக் கொள்வாங்க. கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சியை யாராவது கண்டு பொறாமைப்பட்டாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. அதே மாதிரி போனதெல்லாம் விட்டுருங்க. கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்தெல்லாம் அதே மைண்டில் வச்சுட்டு வெயிட்டை தூக்காதீங்க. எல்லாருக்கும் சில நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த நஷ்டங்களை எல்லாம் தூக்கி மைண்டில் வச்சுக்க வேண்டாம், தூக்கி வெளியே வந்துடுங்க. பொருளாதார நிலையை சீரமையும். அதாவது ஏற்கனவே பிரச்சனை பேசுகிறத விட்டுட்டு இதுக்கு மேலே நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிச்சாவே கடகராசிக்காரர்கள் ஜெயிச்சுடலாம். சேமிப்பு விஷயங்களை கண்டிப்பாக கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் புதிய கூட்டாளிகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். பொதுவாக கடக ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த கடக ராசி வேறு லக்னமாக இருந்தாலும் வேறு, என்னுடைய நீர் தத்துவம் வாய்ப்பாக இருந்தாலும் நண்பர்களை நம்புறதுங்கிறது வேண்டாம். புதிய சொத்துக்கள் வாங்கும் போதும் சரி, அதே மாதிரி வில்லங்கம் ஏற்படாத வகையில் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதை தான் சொல்கிறேன், அந்த நம்பி செய்கிறதுங்கிறது வேண்டாம். கொஞ்சம் உங்கள் கையில் எல்லாமே இருக்கணும், அந்த கண்ட்ரோல், அது ரொம்ப மிக முக்கியம். அதே மாதிரி தொழில் ரீதியான தேவையான பணங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வீடு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடை நீங்கள் மாற்றிக்கிடலாம். அதே மாதிரி பூர்வ சொத்துல, அதாவது பூர்வீக சொத்து எதாவது இருந்துச்சு, வில்லங்கம் வம்பு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அது ஒரு சுமூகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி மருத்துவ செலவுகள்லாம் இத்தனை நாள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே அது அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். உடம்பு வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாவே போதும், பல வகையில் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய உடல் தோற்றம் பழைய தோற்றம் கொண்டு வந்துடுவீங்க. நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியம்லாம் காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் பேரில் பணம் யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜாமீன் போகிறது, கையெழுத்து போகிறதெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. அது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உத்தியோகஸ்தருக்கு வேலை பிளவு இது மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேலையை நீங்களே டேக் கேர் பண்ணி முடிச்சிருங்க. அது அடுத்தவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தை செய்யும்போது கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இப்போ எதிரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் பெருசாக அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி உங்கள் கௌரவத்துக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கோ பங்கம் ஏற்படாது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3, 5, 7ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். ஸோ அதனால் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதனால் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்கு கொடுக்கறது, போகிறது, வர்றது. அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் கூட்டாளிகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்ட வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடுவீங்க. சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகளை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு, பல வகையிலும் வருமானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. கலைத்துறையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டு புகழெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். திட்டமிட்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி முடிக்க போகிறீங்க. பெண்களுக்குன்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்குது. குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்க போகுது. கணவருடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பசங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இன்வால்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தினீங்கன்னா தான் கண்டிப்பாக பிற்கால வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். விளையாட்டுகள்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு அமைப்பு. சீரிய முயற்சிகள் வெற்றி பெறுவது உங்களுக்கு விசேஷம். இதில் மிக முக்கியமாக பூசம் எடுத்தோம். பூசம் ஆயில்யம் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புனர்பூசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குரு பெயர்ச்சியில் இதுவரை பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து கஷ்டப்பட்டு அனுபவிச்சிட்டவங்கெல்லாம் இப்போ வெளியே வந்துடுவீங்க. பின்தங்கி இருப்பவர்களுடைய அமைப்பெல்லாம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அமைப்பு. தாயினுடைய உடல்நலத்தில் அக்கறை செலுத்துங்க. பூச நட்சத்திரத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா தங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கால் மற்றும் தோல் சம்மந்தமான உபாதைகள் இருக்குது. அதனால் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய அமைப்பு வரும். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போயே அதுக்கு ரெடி ஆகுங்க. அதே மாதிரி நல்ல பணப்புழக்கம் இருக்கும், கவலைப்படணும். அதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிடுங்க. அதே மாதிரி ஆயில்யம் இந்த குரு பயிற்சியில் வந்து எடுத்த காரியத்தை அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மதிப்பு மரியாதையெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்தவே போதும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தம்பதிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நீங்கள் உங்களுடைய ஈகோவை விட்டு கொடுத்தாவே போதும். இந்த உறவு சீராக இருக்கும். உங்களுக்கு பரிகாரமாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை அல்லது இந்த பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுரகிரி பர்வதமலை இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அல்லி மலர்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல விசேஷம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் பெண் தெய்வமாக இருந்தால் அது எந்த தெய்வமாக வேணால் இருக்கணும். புவனேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, கன்னிகா பரமேஸ்வரி, பாலத்திரிபுர சுந்தரி எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் ஒரு தாமரையை கொடுத்தோ அல்லிமலரை கொடுத்தோ வழிபடுங்க. நிச்சயமாக வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிக்கோங்க. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு நற்பவி நல்லதே இருக்கட்டும்.